அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் மினி ட்ரிப் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க இல்லையா, பிர்லா மியூசியம். அடுத்த நாள் ஃப்ரைடே ஜும்மா முடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு தொழுதுட்டு ஹோட்டலில் பிடிச்சி மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் மந்தி, போன்லெஸ் ஃபிஷ் மந்தி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற ஹாப்பினஸ்ஸே வேறு லெவல் தான். லன்ச் முடித்த கையோடு நாங்கள் போனது சாக்லேட் ஃபேக்ட்ரி. மனம் சாக்லேட், நம்ம சாக்லேட். என்ட்ரான உடனே பெனிஃபிட் போட்டிருந்தாங்க. சாக்லேட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு, டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. கொக்கோ சீடு பவுட்ரு பண்ணக்கூடிய மெஷின் இது பவுடர் ஆகிட்டுருக்கு. டார்க் சாக்லேட்டில் கேக்கு, டெசர்ட் நிறையவே வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் டேப்பில் வர்றது மெல்டட் சாக்லேட். இது ஃபேக்கா ரியலான்னு தெரியல, ஆனால் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஏசி ஹாலுக்கும் அந்த சாக்லேட் ஸ்மெல்லுக்கும் செம்மையாக இருந்ததுங்க. எப்போ வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ரியல் மெல்டட் சாக்லேட். ஏன்னா இதில் பாதாம் கட் பண்ணது போடுவாங்க, அதனால் நான் ரியல் மெல்டட் சாக்லேட்னு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சிட்டிங் ஏரியா. இங்கே தான் நாங்கள் உட்காந்து டெசர்ட் சாப்பிட போகிறோம். நான் மேலே நின்று வீடியோ ஷூட் பண்ணுறதுனால இதெல்லாம் கவர் ஆச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொக்கோ சீட் பவுட்ரு ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் கொக்கோ சீடு பவுட்ரு பண்ணதை மெல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம், டெசர்ட், மில்க் ஷேக்குன்னு சொல்லி 3 வாங்கினோம். பிஸ்தா ஐஸ்கிரீமும், கோல்டன் கொக்கோ மில்க் ஷேக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா திரமேஷு டெசர்ட். திரமேசு டெசர்ட் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்ததுங்க. டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். மனம் சாக்லேட் அவுட்ரு வந்துட்டோம். இங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்குது, சாக்லேட் ஃபவுண்டன், ஃபேக் சாக்லேட். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.